ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அண்மை செய்தியை பார்க்கிறோம். நான் தான் பாமக தலைவர் என்று மருத்துவர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். இனிமேல் அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக செயல்படுவார் என்றும் அறிவித்திருக்கிறார். நானே பாமக தலைவர் என்று கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். இனிமேல் அன்புமணி பாமக செயல் தலைவராக செயல்படுவார் என்று தெரிவித்திருக்கிறார். இதுவரை பாமக தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸ் இனிமேல் பாமக செயல் தலைவராக இருப்பார். நான் தான் பாமகவின் தலைவர் என்று அந்த கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் நீட் தேர்வு இருக்கவே கூடாது என்று முதலாக குரல் கொடுத்து போராடியவன் ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சி. அதனால அது ஒழிக்கப்பட வேண்டும், அது நீக்கப்பட வேண்டும் என்று யார் குரல் கொடுத்தாலும் அவர்களுக்கு என்னுடைய ஆதரவு போராட்டமாக இருந்தால் அதிலும் நாங்கள் கலந்து கொண்டு எத்தனையோ போராட்டங்கள் செய்தோம். இந்த கேள்விக்கு பதில் அவர்களிடமிருந்து கிடைக்கும். நிறுவன தலைவர் இல்லை, இன்னைக்கு கட்சியின் தலைவராக ஆயிட்டேன். நிறுவனர் மற்றும் தலைவர் சொன்ன அதேதான். நீட் தேர்வு என்று ஒன்று இருக்கக்கூடாது, ஒழிக்கப்பட வேண்டும். அது மாதிரி சொல்லிட்டோம். சட்டமன்றத்திலே பேசியாச்சு. சட்டமன்ற எம்எல்ஏ வந்திருக்காரு பாருங்க. இல்ல, இப்போ அதாவது இன்றைக்குத்தான் எனக்கு நான் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறேன். நிறுவனர் பிளஸ் தலைவர். அதனால இனி நிர்வாக குழு, செயற்குழு, மாவட்ட செயலாளர்கள், மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரையும் கூட்டி பேசி முடிவெடுப்போம். அது காரணம் கேட்கறீங்களா? காரணங்கள் பல உண்டு. அதையெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள முடியாது. சிறுக சிறுக பகிர்ந்து கொள்ளலாம். அப்புறம் கோடை காலம் தொடங்கிய நிலையில மருத்துவராகி உங்களுடைய ஆலோசனை பொதுமக்களுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும், நல்ல தண்ணியா குடிக்கணும், காய்ச்சி வடிகட்டிய காய்ச்சி குடிக்கணும். வேற என்ன, இப்ப இந்த காலத்திலேயாவது நம்ம நிறைய ஒரு வீட்டுக்கு ஒரு 10 மரங்களை வைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். போன கோடை அதுக்கு முன்னால இதே நாளில் ஏப்ரல் மே மாதத்தில் பழம் காய்க்கிற மரமா வச்சேன். 7770 எவ்வளவு 7770 பழம் காய்க்கிற மரம் உங்களுக்கு வேணுமே?
அது 15 வருஷம் பொறுத்து தான் பணம் காய்க்கும். இப்ப உடனே காய்ச்சாது. ஏன்னா ரகசியமா வீட்டு தலைமை சொன்னார் பணம் காய்ச்சது. அது என்ன மரபான்னு கேட்பாரு. அது நம்ம ஊர்ல நிறைய இருக்குது. அது இந்த பனை மரம் இருக்க, அது பணம் காய்க்கிற மரம் தானே. அது மாதிரி நிறைய தேக்கு மரம் அந்த மாதிரி நிறைய இருக்கு. பூச மரம் இதெல்லாம் 15 வருஷம் 20 வருஷம் பொறுத்து பணம் காய்க்கும். 2026 எலெக்ஷன் வந்து தாவேக்காவுக்கும் திமுகவும் தான் போட்டியா இருக்குன்னு தெரிவிச்சிருக்காரு. 2026 தேர்தல் தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, மற்ற கட்சிக்கு போட்டி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அது அவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க, அவ்வளவுதான். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.